இந்த நெருப்பு எரியுது போல் நாமளும் எரியத்தான் போகிறோம். இந்த நெருப்பு எப்படி எரிஞ்சு இந்த இருக்கிற எல்லா பொருளையும் பஸ்மமாக்குதோ, இதுக்கப்புறத்த பொருளுக்கு உயிர் கிடையாது, பஸ்பம். ஏன்னா பஞ்சபூதத்தை கலந்துச்சு. அதே போல் தான் நம்ம உடம்பும் பஞ்சபூதத்தை கரையணும். அதற்கு ஒரு அக்னி வேணும். அது குரு மூலியமாக கிடைக்கும். அது குரு கொடுக்குற ஒரு அக்னி தீட்சை, திருவடி தீட்சை. இந்த தீட்சை பெற்ற ஒவ்வொருக்கும் கட்டாய நிலை உண்டு, பிறவா நிலை. இதை உணரணும்னா குரு சொல்படி நடக்கணும். குரு மதிக்கணும். குருவோடு இணைந்து வாழுங்க. குரு சொல்லி கொடுக்குற அந்த வித்தியை பழகுங்க. முதல்ல உண்மையாக இருங்க. உங்களுக்கு உண்மையாக இருங்க. நடப்பது நன்மைக்கு. இந்த நெருப்பு மாதிரி நீங்களும் பிறவா நிலையை அடைவீங்க. இது சத்தியம், சத்தியம், சத்தியம் ஆகுதி.